ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஒரு சம்பவம் பண்ண போறேன். பெரிய சம்பவம்லாம் இல்லை, கொஞ்சம் குட்டி சம்பவம் தான். என்னன்னா, இன்னைக்கு நான் இல்லை ரொம்ப நாளா கூஃபி ஜென்னை பார்த்துருக்கேன். கூஃபி ஜென்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சு. ஏன் நமக்குலாம் செஸ் விளையாட தெரியாதா? அவன் மட்டும் தோக்கடிக்க முடியாது, எல்லாரும் தோக்கடிக்காது, சுத்தம் அடிக்க முடியாது. இந்த விளையாட தெரியாதவங்களாம் தோக்கடிக்கலாம்ல. அதனால்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த கிளாஸ்ல ஒரு செஸ் பேக் கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டு அப்ப நான் வச்சிருக்க செஸ்ஸை போர்டையும் எடுத்துக்கிட்டு போகிற இடம் தான் பார்க்கு. அங்க கிடைக்கிற பிளாக் ஷிப் கோல்ட் ஷிப் நீ எல்லாரையும் பக்கம் அவுட் பண்ணிட்டு நான் சொல்ற பாட்டு அவங்கள அந்த இடத்துல நான் சொல்ற ஒரு காமெடி பாட வைக்கிறேன். சாரி, சும்மா சொன்னேன். ஒருவேளை அவங்க என்ன தோக்கடிச்சிட்டாங்கன்னா நான் அவங்க சொல்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ செய்வேன். அடுத்து அவங்க என்கிட்ட தோத்துட்டாங்கன்னா நான் சொல்ற பாட்டு அவங்க பண்ணும், நானே எழுதி வச்சிருப்பேன். ஸோ இந்த மெட்ராஸ் செஸ் கிளப் பாயிண்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். இது மேட் இருக்கும். அதை அப்படியே வச்சு போட்டு உட்காந்துட்டு என்ன பண்ண போறேன்? நானு என்ன பண்ண போறேன் சொல்லுங்கம்மா? என்ன பண்ண போறோம்? போய் செஸ் விளையாட போறோம். இப்ப இதுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் தேவையில்ல, பாருங்க. இவ்வளவு பேசிட்டு தோத்துட்டோன்னு என்ன ஆகும்? மாட்டிக்கிட்ட பங்கு பரவாயில்ல, போ. ஃபர்ஸ்ட் பார்க்கில் என்னாச்சுன்னா யாருமே இல்லை. ஸோ ஒரு அண்ணா இருந்தாங்களா, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேட்மிண்டன் விளாடணும் போல். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கேம் வாங்கன்னு சொன்னேன்னா, சரி எதுக்குன்னு கேட்டாங்களா. நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னேன்னா, ஸோ வீடியோவில் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களா. அப்புறம் எதுக்கு வீடியோ எடுக்கணும்னு நான் கேட்டேன்னா, அப்படிலாம் கேட்கல. அவங்க மூஞ்சானா லைட்டாக தெரிஞ்சிச்சு. பட் நோ ப்ராப்ளம். இப்போ அவங்க ஒரு மூவ் வைக்க, நான் ஒரு மூவ் வைக்கணும், அப்படியே போயிட்டே இருந்துச்சா. இப்போ பாருங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே கர்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நிறையா தானம் பண்ணுவேன். அந்த அண்ணாக்கிட்ட நிறையா பீஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அண்ணா ரோஹித் அண்ணான்னு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அண்ணாவோட ஃப்ரெண்டு. செக்மேட் ஆகும்போது வீடியோ எடுக்கல. ஸோ அந்த திருப்பி வீடியோ எடுக்கும்போது அந்த அண்ணா கிட்ட நடிக்க சொன்னேன். நீங்க ஏதாவது டாஸ்க் இவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கலாம். டாஸ்க் ஏதாவது நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுக்கலாம். கொடுங்க. ராஜா ராணி அடிக்க முடியும். அந்த நான் டாஸ்க் கொடுக்க சொன்ன ஃப்ரெண்டால, அதனால கடைசியில் நானே கொடுத்துட்டேன். எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. பாட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பல் விளக்கணும், ஸ்கூலுக்கு வரணும், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் பாட்டு பாடணும், அப்புறம் செஸ் விளையாடணும், தோத்து போகணும். கடைசியில் அந்த அண்ணா கூட ஒரு மேட்ச் போட்டேன். இப்போ அப்படியே அவங்க ஒயிட்டு, நான் பிளாக்கு. ஃபாஸ்ட் மூடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அண்ணாவும் நல்லா விளாண்டாங்க, சூப்பராக.
திரும்பி பார்த்தா ஒரே சத்தம். ஏன்டா போயிட்டு போயிட்டு வரேன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுது, ஸ்டோரேஜ் இல்லாமல். அதனால தான் நான் வந்து போயிட்டு வரேன். எப்பா எவ்வளோ கொசு வருது கடிக்க. ஆக்சுவலி ரோஹித்தனை வந்து அவங்க மூஞ்ச மறைக்க சொன்னாங்க. பட் வந்து நான் மூஞ்ச மறைச்சா நல்லாவே இருக்காதுண்ணா, நல்லாயிருக்கும் மூஞ்ச. அப்போ தான் வந்து கூஃபி ஜென் அளவுக்கு ஒரு ஹிட் ஆகும். ஐயோ கண்டுபிடிச்சிருக்கணும். அது மாதிரி சும்மா அப்படியே ஒரு பிட்டு போட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஆக்சுவலி ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அவங்க வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா சூப்பராக விளாண்டாங்க அவங்க. சரி நான் சொல்கிறேன். டான்ஸ் ஆடுங்க. ஷட்டில் ஆடுங்க. என்கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. எங்கே போனாலும் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாட்டு வச்சா ரொம்ப, அதனால் வந்து ஏதாவது நம்ம டைலாக் இல்லை டான்ஸ் மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன். பட் டான்ஸ்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 இலையை பிச்சேன் பெருசாக. அந்த இலையை பிச்சா அவங்கள கையில் கொடுத்தனா என்னடா பிளான் போடுறேன்னு யோசிச்சாங்க. அப்புறம் லாஸ்ட் ரிசல்ட்டை பாருங்கள். இது தோத்துட்டீங்க. பண்ணணும். சரி உனக்கு என்ன பண்ணணும்? ஆடுங்கடா. என்ன வீடியோ முன்னாடி வந்து ஒரு தடவை நீ பண்ணி கட்டிடுறேன். நான் பண்ணி காமிக்கிறேன். நீ யூடியூப் நீ தான் பண்ணி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் இலைய பிடிக்கும் வெட்டு கத்தி நான் போடுறேன். சரி நீ அப்ப பாடு, நான் ஆடுறேன். ஓகே. எங்க மூவ்மெண்ட் பின்னாடில இருந்து கொடு. நீங்க தான் ஆடணும். நீங்க தான் பாடவும் செய்யணும். ஆடுறேன்டா. பின்னாடி மூவ்மெண்ட். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் இலைய பிடிக்கும் வெட்டு கத்தி. ஓகேவா? இப்ப ஆடணும். நீங்க சொல்லணும். சத்தியமா என் வாய்ஸ் கேவலமா இருக்கும். ப்ளீஸ். நல்லா தான் இருக்கு. ஆடுங்கடா. அடுத்தது என்ன சுத்தி நான் இலைய சுத்துற வெட்டு கத்தி. இலைய சுத்துற வெட்டு கட்டி. நான் இலைய சுத்துற வெட்டு கத்தி. நீ இலைய சுத்துற வெட்டு கட்டி. சரி நான் இலைய சுத்துற வெட்டு கட்டி. ஓகே. ஓகேவா? ஓகே பைனா. சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு சொல்லணும். சப்ஸ்கிரைப் ஏன் சேனல்ல பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சேனல் பேரவே நீ சொல்லடா. ஆர்ஜே அக்ஷய் பிரணவ் vlogs. சப்ஸ்கிரைப் ஆர்ஜே அக்ஷய் பிரணவ் ராவ். ஐயோ கட் பண்ணிக்க. ஆர்ஜே அக்ஷய் பிரணவ் vlogs. ஆர்ஜே அக்ஷய் பிரணவ் vlogs. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பைனா. பை பாய் மக்களே. மறக்காம vlogs பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஸ்காவும் நான் ஒரு சேனல்ல போட போறேன். என்னோட vlogsலயும் போட போறேன். மீண்டும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.